ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. பிரைஸ் தி லார்ட். தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்தையோடு பாரத்தோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் வாழட்டும். அப்படிப்பட்ட நாட்களாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. ஆமென். புசித்தாலும் குடித்தாலும் வேலை செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் ஊழியம் செய்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் ஒரு பரலோக சிந்தை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நண்பரை பார்க்கும்போது உறவினரை பார்க்கும்போது அந்த சிந்தையோடு வாழ பேச கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது எழுதியிருக்கிறது. ஒரு சின்ன கடுகு விதை அது வளர்ந்து வரும்போது நிலவுக்குள் வருகிற அநேக பறவை கூட்டங்கள் உண்டு. அவ்வளவு பெரிதாய் மாறிவிடுகிறது. நீங்க சொல்ற ஒரு சின்ன சுவிசேஷம் அநேக கர்த்தர்களை நடத்தும். எனக்கு தெரிந்த ஒரு தெய்வ மனிதர் உண்டு. என்னுடைய மருமகளுடைய 2வது மருமகளுடைய பெரியப்பா. அவங்க நல்ல ஒரு தரமான ஆசிரியர். அவங்க மனைவி ஆசிரியர். அவங்க ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்குள் வர காரணமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு 7000 8000 விசுவாசிகள் அடங்கிய திருச்சபைக்கு அவர் போதகராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த தெய்வ மனிதன் சாதாரண ஒரு விசுவாசியாகவே இருக்கிறார். ஆனால் அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்கிறார்கள். நல்ல சாட்சி உள்ளவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பாருங்க, ஒரு பக்தி உள்ள பெண் ஒரு நல்ல ஆவிக்குரிய புஸ்தகம் வாசித்தாள். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு முரடனுக்கு இப்படி ஆகியில் இதை காட்டணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு தெரிந்த ஒரு நபர் கீழே அவன் பார்வையில் வரும்படி போட்டான். அவன் அதை வாசித்த போது அவன் வாழ்க்கை மனம் மாறியது. நாட்கள் ஆனபோது அவன் ஒரு புத்தகம் எழுதினான். மனம் திரும்புறவர்களுக்கு ஒரு அழைப்புன்னு ஒரு புத்தகம் எழுதினான். அதை பார்த்து ரட்சிக்கப்பட்ட பிலிப் டார் ரிச் என்ப ஒருவன் அவன் மரமாறி ஒரு புத்தகம் எழுதினான். அதை வாசித்த போது வில்ஃபர் ரோஸ் என்கிறவர் மனம் திரும்பினார். அவர் எழுதின புத்தகத்தை ஒருவர் வாசித்த போது ரிச்மண்ட் என்பவர் மாபெரும் கிறிஸ்தவ பிரபந்தத்தை இயக்கினார். இந்த நூல் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. சாட்சி பிரயோஜனமா இருக்குல்ல? நீங்க செய்கிற கிறிஸ்துவுக்காக தேவராட்சியத்திற்காக செய்கிற ஒரு செயல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ரட்சிப்பை உங்கள் மட்டும் வைத்து விடாதீர்கள். அநேக நபருக்கு சொல்லுங்க, சாட்சியா அறிவிங்க. ஆமென். கடத்துங்கள். குடும்பத்தில் கடத்துங்கள், நண்பர்களிடத்தில் கடத்துங்கள், சமுதாயத்தில் கடத்துங்கள். தீமோத்தேயுடைய பாட்டிட்டு இருந்த விசுவாசம் அம்மாட்ட இருந்த விசுவாசம் தீமோத்தேயிட்ட வந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் தந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். சாட்சி பகிர சில நேரம் கிடைச்சா சாட்சி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை பேச சில வாய்ப்பு கிடைச்சா சுவிசேஷத்தை அறிவிங்கள். தேவராட்சியத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோக சிந்தையோடு எண்ணத்தோடு வாழுங்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கல்லூரியில் படிக்கலாம், பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல சுவிசேஷம் அறிவிங்க. அங்கே பிரேயர்ஸில் உண்டாக்குங்க. உங்கள் மூலம் சிலரை கர்த்தருக்கு தெரிந்து கொள்ள சித்தமாகும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய கடுகு விதை, ஆனால் அது பெரிய மரமாய் வளர்ந்து எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறிட்டது போல ஆண்டவரை நாங்கள் பெற்ற ரட்சிப்பை, நாங்கள் பெற்ற பரலோக சந்தோஷத்தை எங்கள் மட்டும் நிறுத்தி விடாதபடி சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க, தலைமுறைகளுக்கு அறிவிக்க கிருபைதான். நன்மை கிருபை தொடரட்டும். நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.